ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது புரட்டாசி மாதன்றதோட்டு நிறைய பேர் வீட்டில் வந்து வெஜ்ஜு தான், நான்வெஜ் கிடையாது. இப்போ நம்ம வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் பச்சைப்பயிரில் ஒரு ரெசிபி செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து பச்சைப்பயிரை வந்து 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகா, மிளகு, சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கிற பச்சை பயிரை இது கூட போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வெஜ்ஜில் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி மேலே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நமக்கு இது ஒட்டாமல் வந்திருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு வானலில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். கூடவே பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட மீடியம் சைஸு ஒரு தக்காளியும் கூட ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இதுக்கு வந்து மசாலாவுக்கு கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து சுட தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிரையும் இது கூட போட்டு ஒரு 5லேருந்து 7 மினிட்ஸ் போட்டு வதக்கி எடுத்தோன்னா நம்மளோட பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே பெப்பர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா நம்மளோட வெஜ் ஈரல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.